சக்தியோட ஃபேமிலி கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எல்லாருமே பொண்ணியை திட்டுறாங்க. நீ தான் காரணம், இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அவமானப்படுறதுக்கு எல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து இவ்வளோ அவமானப்படுத்த வச்சிட்டியே இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பித்தோன்னே பொன்னி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. அடுத்து வந்து சக்தி சொல்கிறாரு, கவலைப்படாத பொன்னி, என்ன பண்ணுறது, நீ வேணும்னே பண்ணல, ஆனால் இப்படி நடந்துருச்சு, ஆனால் இப்போ பாரு அம்மா ரொம்ப கோவமாயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து பொன்னி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்கிட்ட போய் பேசுகிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இவ்வளோ நாள் மழை வராமல் இருக்கு இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக வந்து திருவிழா நடத்துங்க, பூஜை போடுங்க, கண்டிப்பாக வந்து மழை வரும், அதனால் வந்து திருவிழா நடக்கும், எங்கள் வந்து அத்தை பாடினாங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே நடக்குங்க நல்லபடி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படிம்மா நடக்கும், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும், என் அத்தை வந்து அவ்வளோ வந்து நல்லா சூப்பராக பாடுவாங்க, அந்த கடவுளே வந்து வரம் கொடுக்குற மாதிரி எங்கள் அத்தை வந்து பாடுவாங்க, அதனால் உங்களுக்கு ஊருக்கு ஒரு நல்லது நடந்தால் உங்களுக்கு தானங்க நல்லது அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி, இந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து சாமி மாதிரி வந்து சொல்லுது, சரி ஓகேப்பா, நம்மளும் வந்து இதை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊர் கூடி முடிவு பண்ணுறாங்க. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரி வந்து நாங்கள் பூஜை போடுறோம், அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து கச்சேரி வைக்கிறோம், அந்த கச்சேரியில் உங்கள் அத்தையும் பாடட்டும், ஒரு வேளை மழை வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக திருவிழா நடத்துகிறோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சரி நீங்கள் பாடுங்கம்மா, நாங்கள் கச்சேரி வைக்கிறோம், கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பூஜை போடுறாங்க. அதே மாதிரி பூஜை போட்டுட்டு சரி கச்சேரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க, மாமா இங்கே பிடிங்க இந்த பேப்பரை, இதில் வந்து எங்கள் அப்பா வந்து இசையமைச்ச அந்த அம்சவர்த்தினி ராகத்தோட வந்து பாடல் இருக்குது, நீங்கள் வந்து இந்த பாட்டு வந்து அவங்க பாடினாங்கன்னா கண்டிப்பாக மழை வரும், கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் அவங்க அந்த அத்தையை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடு, கண்டிப்பாக வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் அந்த பாட்டை பாடுறாங்க, மழையும் வந்துடுது. ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. பரவாயில்ல, இவங்க வந்து தாங்க நல்லது நடந்திருக்கு, ரொம்ப சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜெயாவை பாராட்டுறாங்க. கூட இருக்கவங்களும் பாராட்டுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சக்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எல்லாத்துக்கும் என்னதான் வந்து இவ பண்ணாலும் வேலை, பொன்னி வந்து பார்த்திங்களா, ஜெயாவோட அதிர்ஷ்டம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் எல்லாருமே சொல்கிறாங்க. பொன்னி எல்லாம் வேஸ்ட், இவளால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு, அந்த பிரச்சனையை என் தங்கச்சி வந்து முடிச்சு காட்டுட்டா, என் தங்கச்சி தான் கெத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து சக்திக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. உடனே சக்தி வந்து, மாமா சும்மா உளராதீங்க மாமா, அம்மா பாடினதுக்கு காரணமும் பொன்னி தான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜெயா உடனே வந்து, டேய் கம்முன்னு இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்பா நீங்கள் சும்மா இருங்கப்பா, நல்லது சொன்னால் இதில் என்ன தப்பு இருக்குது, அம்மா இவ்வளோ தூரம் வந்து பாடியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பொன்னி தான் அவங்க அப்பா இசையமைச்ச அந்த பாட்டை வந்து எழுதி வந்து இசையமைச்ச பாட்டை வந்து அம்மா பாட வச்சுருக்காங்க, அந்த பாட்டு பாடினதால தான் இப்போ மழை வந்தது, புரியுதா, எல்லாத்துக்கும் காரணம் பொன்னி தான், ஆனால் வந்து அம்மாவும் பாராட்டுறீங்க, அம்மா வந்து பாடினது கரெக்டு தான், மழை வந்தது, இருந்தாலும் பொன்னி தானே பாட வச்சது, அப்போ பொன்னிக்கு தானே நீங்கள் எல்லோரும் பாராட்டணும் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ஜெயா. உடனே வந்து சந்திரசேகர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, எனக்கு தெரியாமல் எதுக்காக அந்த பாட்டை பாட வச்சிங்க, அப்போது அவங்க அப்பா அமைச்ச அந்த பாட்டு எழுதின பாட்டு பாடி தான் நான் வந்து இப்போ வந்து எல்லாம் நல்ல பேர் வாங்கணுமா, எல்லாம் எங்களை தலையெழுத்தா, என்னை அவமானப்படுத்திட்டீங்க, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜெயா கோச்சிட்டு போகிறாங்க. சக்தி இல்லை, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்றாரு. உடனே வந்து அவங்க அப்பால ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கூடயே போகிறாரு. இதோட முடியுது.